எங்களை பெறாமல் பெற்றெடுத்த தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களை, எதிர்கால இளைஞர்களை, முன்னை பொண்ணு வருங்காலத்தை வாலிபர் வாலிப மக்களுக்கும் எதிர்காலத்தை இளமை இலட்சியங்களுக்கும் தன் சொல்லி வான்கழக துளிகளுக்கு புலிகள் துள்ளி எழுந்து நல்ல இசைக்குமலை அலைக்கருகே எளிய நகைப்போரே மற்றவராய் மாவீரனாய் கற்றவராய் கலைஞராய் இலக்கிய மலனாய் எளிமுகனுடைய இளைய தலைமுறைகளே, நாடகத்திற்கு வந்தவர்களுக்கும் நாடகத்திற்கு வராதவர்களுக்கும் எங்களது அரங்கத்தின் முன் இப்படி அலைகளென குவிந்திருக்கும் அறிவு உள்ளப்படத்தை அவருக்கும் எனது கலைப்பு நன்றிகளை உலகத்தை தெரிவித்துக் கொண்டு தாங்கள் அவருடைய எதிர்பார்த்துக் கொண்டு இந்த வலிய நாடகம் இதோ ஆரம்பித்து நடந்து கொண்டே இருக்கிறது என்ற சந்தோஷமான செய்தியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தினை தோவுதி நன்றி. அன்பினார் எல்லாரும் தமக்குரியார் அன்புடையார் என்றும் உரிய பிறக்கு தெய்வத்தாடாகாது எனினும் முயற்சி தன்னை வருத்தம் கூடிதரும் ஒன்றே குழந்தை பாடுவோம் நமது இந்த செல்துறை கிராமத்திலே மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது முருகனுக்காக மாலை போட்டு
பழனி பாத யாத்திரை குழுக்கள் நடத்தப்படும் நாடக விழாவை முன்னிட்டு அரங்க மேடையில் நடத்தியிருக்கும் நாடகம் புரணி மனித குறிஞ்சி மலர் வேடந்திரியமா மான மங்கையா நம்ம ஊர்ல மாலை போட்டு அந்த மாலை போட்ட பக்தர்கள்லாம் சேர்ந்து நம்ம பழனிக்கு போற அன்னைக்கு வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு முடிவு பண்ணி பொண்ணு மாப்பிளைய கூட்டிக்கிட்டு வர சொல்லி அட்வான்ஸை கொடுத்துட்டேன். நாங்க பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு வந்துட்டோம். இதுக்கு பேர் என்ன நாடக மேடையா? என்ன கல்யாணத்துக்கு என்ன கல்யாணம்? இதெல்லாம் நாடகத்துக்கு வந்து நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது கோமாளி கோவில கல்யாணம் சொல்றானே, ஒருவேளை நம்மளை விடிச்சு பொய்யுது என்று சொல்றானோ என்னமோ. அவன் யாரும் சேர்த்துல கையை விடுச்சுல சிலம் பார்க்க வேணாம். நீங்க அமைதியா இருக்கிறதே எங்களுக்கு 1100 ரூபாய் போய் கொடுத்தது வாங்க. அதுக்காக நீங்க அமைதியா இருங்க, சத்தம் போடாம தூங்காது. எனக்கே புத்தி இல்லாம தானே நான் அதனால தூங்குங்க தூங்குங்க. நாடாமா பாருங்க, இது என்ன மனுஷனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணமா? தெய்வத்துக்கும் தெய்வத்துக்கு நடக்க வேண்டிய கல்யாணம். மாப்பிள்ளையா சர்வசாதாரண மாப்பிள்ளையா? நீ எம்பெருமான் முருகப்பெருமானையே மாப்பிள்ளையா உரிமை தங்கச்சி புருஷன் மச்சினை அதனாலதான் வக்கால ஒழிக்கிறான். ரொம்ப பேரு மச்சினை வக்கால சொல்றத விட அங்க அடிப்படை வக்கால ஒழிக்கிறாங்க. அவர்தான் கலையில மாப்பிள்ள பொன்னியார் சர்வசாதாரண பொண்ணா நான் சேர்ந்து நம்பிதாச வள்ளிய பொண்ணா குடியிருந்திருக்கோம். 2 பேரும் காலையில ஒரு 5:30 மணிக்கு இந்த மேடையில கல்யாணம். நீங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு சாப்பிடாம கோப்படாம மனசுக்குள்ள கொட்டைக்கு பின்னாடி ஓசு பைக்கு பக்கத்துல பியூசி பைக்கு பக்கத்துல 10 மூட்டை. என்ன சாராய மூட்டையா? சாராய மூட்டையா? நீங்க நினைக்கிற சாராய மூட்டை இல்லையா? அரிசி மூட்டை வச்சுட்டு எல்லாருமே அமைதியா இருந்து சாப்பிட்டு கேட்டுக்கொண்டு நடக்கப்போகும் திருமண விழாவிலே பக்கம் என்று சொல்லக்கூடிய பக்கமிடத்தை சேர்ப்பதற்காக ஞாயிற்றுக்கு பதிலா உங்களிடம் அப்படி செல்வராஜ் அப்படி 6 மணி நேரம் குடிக்கிட்டு வந்திருக்கா. சந்தன மிருதங்கமா உழைப்பு கூட அப்படி ஒத்துக்க மனோரங்கன் அப்படி ஆதரவுக்காக பிடிக்கிட்டு வந்திருக்கா. இத்தனையும் சேர்த்து காலையில கல்யாணம் என்னடா இத்தனை பேசி சொல்லிட்டானே. நாடகத்தை ஆரம்பிச்சுட்டு முதல்ல வந்து உலகி இருக்கிற பாரதேசி போய் யாருன்னு கேட்பேன். நான் நானுங்க முருகனுக்கு துணையா வந்த இடும்பே. அப்ப இடும்பி வந்திருக்கா? இடும்பின்னு ஒண்ணு இந்த இடும்பின்னு ஒண்ணு இருக்கு தனியாச்சு. நீங்க வந்திருக்கிறது இடும்பியா? கொப்பரா தேங்காய்க்கு உள்ள குடுமி மாதிரி. அதனால இந்த திருமண விழா பெரிய அத்துணை உள்ளங்களையும் வருக வருகையான வாக்கும் அன்புடைய நமது பழனி பாத யாத்திரை குழு அன்பு உள்ளங்கள் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு இதயங்களும் என்பதை கேட்டுக்கொண்டு நாடகத்தை துவங்குகின்றேன். நன்றி, வணக்கம். பார்த்து எவ்வளவு நல்லாச்சு. எங்க பெற்ற மக்கா வருஷத்துல ஒரு நாளுக்கு தெய்வத்துக்கு மாலை போட்டு நானும் மாலை போட்டு நடக்கிறேன். நானும் ஒரு 4-5 வருஷம் மாலை போட்டு நடந்து போனேன். என்னுடைய குருசாமி இனிமேல் குட்டி என் கூட வராதா அப்படின்ட்டாரு. அந்த குருசாமிக்கு எனக்கு பெரிய பிரச்சனையா போச்சு. 5 வருஷம் மாலை போட்டுருந்தேன், 5 வருஷமும் பிரச்சனை. அது நமக்கு கவிச்சு இல்லாம எல்லாரும் போய் சைவ ஹோட்டல்ல உட்காந்தாங்க, நான் போய் அசைவ ஹோட்டல்ல போய் உட்காந்தேன். குருஜாமி கிட்ட கேட்டேன், சைவம்னா என்ன அசைவம்னா என்னன்னு கேட்டேன். குருஜாமி சொன்னாரு, உயிர் உள்ள பொருளை வெட்டிட்டுனா அசைவம், இது இல்லாத பொருள் காய்கறி மட்டும்தான், அதை என்ன சைவம்னாரு. சரி, கறியட்டாலும் திங்கக்கூடாது, சாப்பாடு வாங்கிட்டு மீன் குழம்பு மேலால இழுத்து ஊத்திக்கிட்டது அசைவம். கறி குழம்பு கொண்டு வாங்கன்னு மேலால இழுத்து ஊத்துங்க. இது நாட்டு பிரச்சனை இல்லை சார்.
என் குருநாதர் சீசன் இல்லாதப்பா எப்பப்பா வைத்தியத்துக்கு இந்த ஏரியா பூரா வர்றியா நானும் வந்துடுறேன். இது மாதிரி பரவாயில்ல இறந்து சாப்பிட்டு சாயந்தரம் ஆகி போச்சு. தம்பி குளிச்சுட்டு எல்லாம் போகணும்ட்டார். நான் சொன்னேன் அருமையான தண்ணியா கிடக்கு, இதை விட்டு அங்கே ஐயா போய் குளிக்கிறிய அப்படின்னு ஒரு ஆத்து ஓடையில போய் குளிச்சுட்டு நான் ஊரணி நிறைய தண்ணி கிடக்கு நேரா போனவனே எல்லாம் வந்து போட்டு கோவணத்தை கட்டிக்கிட்டு உள்ள இறங்கி குளிச்சா அண்ணே ஒரு 28 பொம்பளைய தண்ணிக்கு வந்தவளுங்க கலக்கமா அதுல அடிப்பேன் இதுல அடிப்பேன்னு ஒரே சண்டை. ஏண்டா அறிவு கட்டவன் குடி தண்ணி குளமாடா குளிக்கிறதுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு. ஏன்னா மாலை போட்டிருக்கிற பக்தர்கள்லாம் இன்றைக்கும் பக்தியா இருந்து எம்பெருமான் முருகப்பெருமான போய் வேண்டியவர்களுடைய வேண்டுதலை எல்லாம் எம்பெருமான் முருகப்பெருமான் நிவர்த்தி செஞ்சு அந்த விருது இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதனாலே நான் பார்த்தேன் முருகன்ட்டே நான் வேண்டிக்கிட்டேன், அப்பா நான் மாலை போட்டிருக்கேன், நீ ஒன்றும் முருகன் எதை சொன்னாலும் கேட்டுப்பாரு, எனக்கு அசைவம் சாப்பிடாம இருக்க முடியாது, அதனால நீ கோச்சுக்காதையா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால ஆனா நீ மாலை கூட போன வேணாம்டா, நீ நடந்து வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரி ஓ விருப்பம் அப்படின்ட்டு இது பொதுவே போயிருக்கு. ஆகையினாலே எம்பெருமான் இந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லாருமே அமைதியா இருந்து காலையில நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு உட்காந்துட்டாங்க. இல்லைங்களே அந்த 3 பேருங்களே என்ன பேச்சுட்டு பேசிக்கிட்டாங்க. ஊரா இருந்துச்சு பேசாம பேக்க தூக்கி போட்டு வீட்டுக்கு போயிருக்கீங்களே. அந்த பயலுங்க சொன்ன விஷயத்தை செய்யறதுக்கு போயிட்டாங்களோ. உள்ள உட்காந்து வேகமா பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த 4 பயல்களும் வாசப்படியை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றேன் என்னோட இது இத்த தண்ணி இருக்குது நல்லா உட்கார்றது இல்லையா அம்மனை முடியா அப்படியா உட்காந்துருக்கான். 2 பொம்பளை பிள்ளை எடுக்கவும் அது பவுடர் போட்டு அம்மனை முடியாது அப்படி ஏன்டா எனக்கு கேவலம் அந்த பையன் அப்படி சொல்றாங்க. என்னடா இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் பூர்வ வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி அதுல ஒரு பையன் நல்ல பையன் அமைதியாங்கடா, அவன் நம்ம ஊருக்குடா வந்திருக்கான், அவன் யாருன்னா அவன்கிட்டயே போய் கேட்டு வந்துருக்கா. ரொம்ப மரியாதையா நேரா அந்த பையன் என்கிட்ட வந்தான். அண்ணே என்னடா தம்பி, அண்ணே உங்கள யாரு பப்புன்னு அப்படின்னு. சரி நான் தாட்டா பப்புனுங்கிறேன். என்னை எப்படியா மேலே எங்கேயும் பார்த்துக்கிட்டு வாங்கடா வீட்டுக்கு போவான் நாடகம் மஜூர்ல வந்து பப்பனுக்கு பன்னிக்குட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பக்கத்துல சொல்றேன் பன்னிக்குட்டின்னா பிய திங்க மீன் இன்னொருத்த சொல்றேன் வந்த விருந்தாடிக்கிட்டு என்னடா திங்கிரியான்னு கேட்டுக்கிட்டு நம்ம தாண்டா சூடா அள்ளி கொண்டு வந்து ஊட்டி விடுவோம்னா இந்த கொஞ்ச நேரம் கொட்டாக்குள்ள இருந்து மாப்பிள்ள என்னை திங்க விட்டு வேலைக்கு வந்துருக்காங்க. இதுதான் பரவாயில்ல. வெளியில வந்து இந்த அன்னைக்கு நாட்டாக்கியாப்பட்டின்னு ஒரு ஊர் பரமக்குடி பக்கம் போய் என்னடா ஒரு தப்புனுக்காரன் போய் அமைதிங்கிற வார்த்தையை சொல்றது தப்பா. சோசியத்தை கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்து அவர் சொன்னாரு, ஒரு வாரத்துக்கு நீ வாய் திறந்து பேசினாலும் எவனா இருந்தாலும் உன்னை வாயில் அடிப்பான்டா. என்னையா நான் நாடகம் அடிக்கிறேன் வாய் திறந்து பேசாம எப்படி ஆக்க முடியும், இதுக்கு என்னையா தீர்வு அப்படின்னு நாடகத்துக்கே போகாத அப்படின்ட்டாரு. சரியில்லை அப்படின்ட்டுதா அமைதிங்கிற வார்த்தையை கூட நீ சொல்லக்கூடாது. அங்க இருந்து வந்து இந்த அமைதிங்கிற வார்த்தை எல்லாத்தையும் மரியாதையா சொல்லுவோம். அமைதி என் இனிய தமிழ் மக்களே. இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சிவாஜியை சொன்னது பழிச்சு போச்சு. நடு கூட்டத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு வந்தேன்னா சிலுவாயா பேட்டு போடுவாங்க. நாங்கள் தான் அமைதியா தாண்டா இருக்கேன், நீ தாண்டா அமைதிக்க போட்டு கட்டிக்கிட்டு கிடக்க. முதல்ல வா வாய போட்டு நான் சொன்னேன், உங்க வாயெல்லாம் போத்தி நாடகத்தை நல்லபடியா நடத்தி சம்பளத்தை வாங்கிட்டு போய் நான் வீட்டுல அரிசி முட்டை வாங்குறது தாயா அமைதிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா அமைதியா இருக்கு. அமைதி சொல்றது என் கடமை, அமைதியா இருக்கிறது ஓன் கடமை. ஒழுங்கா பொத்திக்கிட்டு உட்காந்து அவன் என்ன சொல்றேன், அங்க நின்றுட்டு ஊரு விட்டு ஊரு மஜர் வந்து எங்க வாய் மொழியில நீ பொத்த வந்தியோ அப்படிங்களா. நான் சொன்னேன், யோ பொத்திக்கிட்டு பேசாம உட்காரியா. டேய்
வெள்ளச்சாமி எப்ப நீ என்னைய பொத்துன்னு சொன்னீங்க நான் 1/2 மணி நேரத்துல இந்த கூட்டத்தை கலந்து காட்டேன். என்னடா அது 10 ஊரு சேர்ந்து ஒத்த நாடகத்தை வச்சிருக்க ஒத்த சாமியை கும்பிட்டு தனிப்பட்ட ஒரு நபர் எப்படி கூட்டத்தை கலந்து காட்டுறா பார்ப்போம். அவனால நானும் பாடிக்கிட்டு இருந்தேன் மாப்பிள்ள, அவனும் பேஜாம உட்காந்துட்டான். சரி 10 நிமிஷம் ஆச்சு மாப்பிள்ள கட்டிட்டு வேட்டிய சரட்டு உறிஞ்சு முக்கால் போட்டு சாம்பாரு விழுந்தடிச்சு ஓட்டான் அந்த கூட்டத்துக்குள்ள. கூட்டமே இருந்துச்சா அவன் பின்னாடி ஓடி போச்சு. சொன்னதை செஞ்சுட்டாங்க. ஒண்ணு ஓடுறவனை கூப்பிட்டு ஏண்டா ஓடுறியா எதுக்குடா ஓடுறியா அப்படின்னு எவனாச்சு கேட்டுட்டு ஓடினா ஒருத்தன் வயதால ஓடு நீ எந்திரிச்சு ஓடினாலும் அவங்க பின்னாடி இவங்க ஓடி வாங்கி இவன் திடுத்துன்னு ஓடி ஒரு வீடு கதவை காட்டிக்கிட்டா 1 மணி நேரம் வச்சு வெளியில வரல. நாடகம் பார்க்க வந்த ஆளுங்க கூட அவன் வீட்டை சுத்தி தான் நிக்குது. ஒரு பிள்ளை இல்லை. நாடகா கொட்டாக அம்மனை கூடியா கிடக்கு. மைசெட்டுக்காக மட்டும் பிச்சா பிச்சான்னு முடிச்சுட்டாரு. நான் சொன்னேன் அண்ணே எல்லாரும் ஓடி போயிட்டாங்க நீ ஓடலையா அண்ணே அப்படின்னு. அவன் தம்பி நான் ஓடி போயிட்டேன்னா என் ஆம்பியக்கார தூக்கிட்டு ஓடி வந்து சரிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சென்று முள்ள கதவை திறந்துக்கிட்டு வாயை தொடச்சுக்கிட்டு வெளியில வந்தேன். ஊருக்காரங்க கேட்டாங்க ஏன்டா நாடகம் விட்டு தண்ணி கூட்டத்துக்குள்ள விழுந்து எடுக்க முடியாது வீட்டுக்குள்ள பூந்தா அப்படின்னு. ஐயா சாமி கோச்சுக்காதியா என் பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு கட்டிங்க அடுப்படியில ஒழிச்சு விட்டு அதெல்லாம் எடுத்து குடிக்க வந்து அப்ப பாருங்க ஒரு கட்டி ஒரு நாடகத்தையே 1 மணி நேரம் எவ்வளவு வரி போட்டா நாடகம் ஒரு கட்டிக்கு உண்டான பவர் 1 மணி நேரம் நாடகத்தை. அதனால யாராச்சும் தண்ணி சாப்பிட்றா அவங்க கையெடுத்து கொண்டுறேன். இனிமேல் போட்டு தண்ணி சாப்பிடாதீங்க, கொஞ்சமா சாப்பிடாதீங்க. இப்போ நான் பட்டுக்கிற அவஸ்தை இந்த தண்ணினால 2.5 மாசம் தான் ஃப்ரீயா இருக்கேன். எந்த ஒரு நாரியத்தை அளவு தண்ணிலையும் முழிக்கிறது இல்லை, எதையுமே பண்றது இல்லை. அதனாலே அந்த பிராந்தி கடையை நம்மளை என்ன பாடுபடுத்துது, அந்த பிராந்தி கடையினால நம்ம காசெல்லாம் எப்படியெல்லாம் போகுது, அந்த பிராந்தி கடையினால நம்ம கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் எப்படி பட்னியா கிடக்கு அப்படிங்கிறதை பற்றி என்னுடைய சொந்த பாடல். அதை நான் எழுதி இந்த மேடையில போனவருக்கு அவன் பாடுங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த பாட்டை இன்னைக்கும் உங்களுக்கு அதை கற்புறுத்து என்னுடைய கடமை. இந்த பாட்டை எங்க உட்காந்து எழுதுனீங்க? பிராந்தி கடையில தான் உட்காந்து எழுதுனேன். என் கவலையை தீர்க்க வந்த பிராந்தி கடையே, நான் கஷ்டப்படும் காலத்திலே உதவலையே. எவ்வளவு காசு கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. 1 கிலோ அரிசி இல்லாட்டி கடையில போய் கேட்டு இத்தனை வரையமா உங்ககிட்ட கண்ணியா கொண்டு வந்து கொடுத்தேன். ஒரு நாள் அரிசிக்கு பண்ண முடியாது 40 ரூபா கொடுத்தாங்களா? முடியாது. என் கவலையை தீர்க்க வந்த பிராந்தி கடையே, கவலையை தீர்க்க வந்த பிராந்தி கடையே, கஷ்டப்படும் காலத்திலே உதவலையே. காசுகளை எல்லாத்தையும் கொடுக்கு நீயே, காசுகளை எல்லாத்தையும் கொடுக்கு நீயே, காசுகளை எல்லாத்தையும் கொடுக்கு நீயே. குடும்பம் காலம் பூரா கண்ணீர் விட நினைச்சிட்டி, குடும்பம் காலம் பூரா கண்ணீர் விட நினைச்சிட்டி.
தெரியலையே என் கவலையே கவர்ந்த பிராந்தி கடையே நான் கஷ்டப்படும் காலத்திலே உதவலையே நாட்டுக்கு ஒன்னால நன்மை இருக்கு எங்க வீட்டுக்கு ஒன்னால நஷ்டம் இருக்கு இந்த நாட்டுக்கு ஒன்னால நன்மை இருக்கு எங்க வீட்டுக்கு ஒன்னால நஷ்டம் இருக்கு கஷ்டப்பட்டு உழைத்த காசு காணாம போச்சு கஷ்டப்பட்டு உழைத்த காசு காணாம போச்சு கஷ்டப்பட்டு உழைத்த காசு காணாம போச்சு அதுக்கு காரணமே நீதான் தெரியுமாச்சு கவலை கவர்ந்த பிராந்திகளையே நான் கஷ்டப்படும் கவலத்திலே புதவலையே குடிடான்னு கொண்டாடி திட்டுறான் அது என்ன நாடுன்னு உனக்கு எப்படி தெரியும் நீ தானே சொல்லி கொடுத்திய என்னதான் உங்களை உங்க தந்தை சொல்லியிருக்கா இதை குடிக்கிறதுக்கு மூத்த இருக்க முடியாது நான் குடிக்கிறது கிடையாது தானே சொல்லல யாரும் குறைச்சிக்காம சொல்லுங்க உங்க கொண்டாடி சொல்லியிருக்கேன் என் கொண்டாடி சொல்லுவா ரொம்ப அடமலையில நெருப்பு எரியல ஊதிக்கிட்டு கிடந்தா அடுப்புல சரி கொலை வச்சுட்டு ஊதுறா 1 மணி நேரம் குளிரி ஊதாமலைய வாங்கி 2 ஊதுனே வெறும் புகையாத்தான் இருந்துச்சு ஒரே ஒரு தீக்குச்சி எடுத்தேன் அக்கினி பகவானே வெள்ளச்சாமி உத்தமனா இருந்தா ஒரே குச்சியில பிடிச்சிருந்தேன் காரி துப்புனா பாரு அங்கிருந்து இதை விட எனக்கு ஆத்தரத்தை உண்டு பண்ணி சண்டை போடுறா குடிடான்னு மனைவி திட்டுறா எனக்கு ஆத்தரத்தை உண்டு பண்ணி சண்டை போடுறா சண்டை போடு வேட்டிய காணும் சண்டை முடிஞ்சு பார்த்த பின்னே ஏன் டவுசர காணும் தேவையா விட்டுக்க இளைஞருக்கு கொண்டாட்டி புள்ள எல்லாம் திட்டுது நீ பேசி கூட காலுக்கு துப்புது கொண்டாட்டி புள்ள எல்லாம் திட்டுது ஏன் கொண்டாட்டி புள்ள எல்லாம் திட்டுது நீ பேசி கூட காலுக்கு துப்புது துப்புது மறைந்த மாமியரை மாபெரும் அன்பு உள்ளம் இரக்க சிந்தனைகள் கேப்டனை பற்றி பாடல் பாடுகிறார்கள். கட்டாயமாக டூயட் முடிஞ்சது பாடல் பாடுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். சென்னை இடமெல்லாம் தலைக்கின்ற ஒரு காணி வந்து வெற்றி ஒரு ஸ்கூட்டி முனிய சிவேந்தன் என் நாடு உலகத்தின் ராஜபாத்து இடத்திலே ஒரு சேர்ந்து மரியாதைக்குரிய உங்கள் கேபிஏ காளிமுத்து அவர்கள் என் அரங்கமடையிலே வேலன் வேடனாக தோன்றி நடிக காத்துக் கொண்டிருக்கிறார். கவிக்குயில் இசைக்கடல் அன்பு சகோதரி மதுரை பெரி பெற்று தந்த அன்பு சகோதரி மரியாதைக்குரிய உங்கள் மதுரை சக்தி பாரதி அவர்கள் இந்த ரங்கமண்டைகளை வழிநாகத்தோடைய காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து சொல்லி வசனம் பேசி ஆண்கள் உள்ளங்களில் நாம் தற்போது இசைந்த காலத்தால் கவர காத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய திருப்பத்தூரை சேர்ந்த கரும்புலத்தைச் சேர்ந்த ஜெயமாதவன் அவர்கள் நரங்கமண்டைகளை நாரதராகவும் கலகப்பிரியராகவும் கானப்பிரியந்தனுடைய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிய இசை உங்கள் சிறைக்கு வழங்கி கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை புதுக்கோட்டையை செல்வராஜ் அவர்கள் ஆர்மணித்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். முருகா நீ வர வேண்டும், நான் நினைத்த போது நீ வர வேண்டும், முருகா நீ வர வேண்டும்.
சொல்லி இங்கே நிலகத்தை முளைச்சு கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய எங்களை விட்டு மறைந்த நாடக உலகத்தின் எனது ஆரோக்கிய நண்பன் மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை ராஜநடிகர் ஸ்ரீதேவன் நினைவாக இதற்காக ரூபாய் 101 நம்மளுக்கு அழைக்கிறார்கள். மறைந்த ராஜநடிகர் எனது ஆரோக்கிய நண்பன் ஸ்ரீதேவன் ஒரு ஆத்மா சார்ந்து அடைந்து தெய்வமாக அன்பு வாழ்த்துக்கள் என்று கேட்டுக்கொண்டு அன்பு கொடுத்த அத்தனை உலகளுக்கு நன்றி. வணக்கம். ஸ்ரீ அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் பதிவு எண் 4964 செந்துறை பழனி பாத யாத்திரை பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெறும் இடங்கள் 19/1/2024 வெள்ளிக்கிழமை காலை இடம் கம்பளியம்பட்டியிலே மிகச்ச டான்ஸ் மாஸ்டர் அருமையினால் மரவனவர்கள் இங்கே ஆதரவு சென்று கொண்டிருக்கிறார்கள். விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய சாந்திராஜன்
இருக்கக்கூடிய புதுக்கோட்டை பிரகதீஸ்வரி பிரகதீஸ்வரி டான்சராகவும் விடிய விடிய ஒண்ணு பழசு இருக்கப்பட்டு வர்றது எல்லசு பழசு எல்லசு கலந்து அடிக்க முடியும். பிரகதீஸ்வரி எங்கே டான்சராக ஐயோ அவர் பாட்டு நடக்குது கண்டால் கொழுவிசமா கட்டளக்கு மங்கையவை நான் கொண்டாடி திண்டாடி குருடாவன் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே பெண்களை நம்பாதே ஆண்களை நம்பாதே பெண்களே ஆண்களை நம்பாதே திறமை காத்து திறமையாக பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே கண்ணுக்கழகாக காண்பதற்கு ஒளியாக கல்யாணம் காதலி விழா தேர் திருவிழா ஆகியவைகளுக்கு மிக சிறந்த முறையிலே ஒளி ஒளி அமைக்க சிறந்தையிலும் நாங்கள் எங்கு சென்றாலும் மறக்க முடியாத அளவிலே நம்ம ஏரியாவுக்கு என்னை மரியாதைக்குரிய அன்பு ஆடியோ நிறுவனம் சென்றை அதிலே பணிபுரியும் ஆபரேட்டர் பாலமுருகன் இலங்காய் ரூபாய் 51 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையிலே எங்களை வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் என்று முன்னால் பேசிக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை சத்தியமங்கலத்தை சேர்ந்த உங்களில் ஒருவன் பத்ராட்சிக்கு குறையிருந்தால் மன்னிக்கவும் என்பதை கேட்டுக்கொண்டு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டே